லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்களை மன்னிச்சிரு வேதா. நீ கோவப்படுறதா இருந்தா, தண்டனை கொடுக்கறதா இருந்தா எங்க எல்லாருக்குமே கொடு. வித்யா ஒண்ணும் பண்ணாத, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ நமக்கு நிறுத்துங்க. இதுக்கு மேல இவள நல்லவன்னு சொல்லாதீங்க. நம்பிக்கை துரோகி என்னைக்குமே நல்லவளா இருக்க முடியாது. வேதா வேதா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு வேதா. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். எனக்கே எல்லாம் புரியுது. கடைசியா நீங்க நினைச்சத சாதிச்சிட்டீங்கல்ல. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் சண்டை வர ஒரே ஒரு காரணம் இந்த வித்யாவும் இவளோட அப்பா மாணிக்கமும் தான். எந்த சூழ்நிலையிலையும் இவங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, இவங்க ரெண்டு பேரோட நிழல் கூட என் குடும்பத்து மேல படக்கூடாதுன்னு வைராகியமா இருந்தவனா. ஆனா நீங்க இவளை இந்த வீட்டு மருமகள் ஆக்கணும்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க. கடைசியா நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல. வேதா, நீ வித்யாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக்குறதுக்கு முன்னாடியே வித்யா சஞ்சய் ரெண்டு பேருக்கும் ஊர்லயே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதை நீ ஏத்துக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் வேற வழியே இல்லாம தான் வித்யா இந்த வீட்டுக்குள்ள ஒரு வேலைக்காரியா தான் வந்தா. அவ வேணும்னு உன்னை ஏமாத்தல வேதா. யாருமே உன்னை ஏமாத்தணும்னு போய் சொல்லல. உன்னால அவளை ஏத்துக்க முடியாது. அவளை நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த உண்மையை சொல்ல வேண்டான்னு தான் இருந்தோம். ஏண்டா, உனக்கும் இவளுக்கும் ஊர்லயே கல்யாணம் நடந்துச்சா? அத மறைச்சிட்டுதான் நீ பிரீத்தி கூட கல்யாணத்துக்கு தயாராயிட்டு இருந்தியா? பதில் சொல்லுடா. ஒன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. ஆமாமா. அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் என்ன பகன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படிடா நீ இவ கழுத்துல தாலி கட்டின? அம்மா, அந்த நேரத்துல எனக்கு வேற வழி தெரியல. நான் ஊருக்கு போயிருந்தப்போ நீங்க நினைக்கிற மாதிரி வித்யா தப்பான பொண்ணு இல்ல. அவர் ரொம்ப... நிறுத்துடா. என்ன உங்க அப்பா மாதிரியே நீயும் இவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறியா? இந்த குடும்பத்துல நான் யாரெல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருந்தனோ, யாரெல்லாம் நான் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தனோ, அத்தனை பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. அக்கா, நீ கூடவாக்கா? நீ கூடவா என்கிட்ட போய் சொன்ன? என்னால இத நம்பவே முடியலக்கா. என்கிட்ட பொய்யே சொல்லாத என் குடும்பத்தையே உனக்காக நீ பொய் சொல்ல வச்சிருக்கல. வேதா வேதா, யாரும் யாரையும் ஏமாத்த நினைக்கல. ஒரு நல்ல பொண்ண நம்ம வீட்டு மருமகளாக்கவும் நம்ம ரெண்டு குடும்பத்துல இருக்கிற பகையை சரி செய்யவும் தான் இப்படி எல்லாம் பண்ணும். நீ நினைக்கிற மாதிரி இங்க யாருமே கெட்டவங்க இல்ல. தயவு செஞ்சு நீ அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வந்து என்ன குத்த வரான். அவனை காப்பாத்துறதுக்காக ஒருத்தி இந்த குடும்பத்தையே எதிர்த்து நிக்கிறா. நீங்க இவங்கள நல்லவங்கன்னு சொல்றீங்க. இப்படி ஒரு கொலைகாரனோட பொண்ண
என் வீட்டு மருமகளை ஏத்துக்க சொல்றீங்களா? நிறுத்துங்க. இதுக்கு மேல என் அப்பாவை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா என் அத்தனை கூட பார்க்க மாட்டேன். ஓ, ஒரு கொலைகாரன்னு சொன்னா உனக்கு கோபம் வருதா? கத்தி எடுத்த எங்க அப்பா கொலைகாரனா? அவரை கத்தி எடுக்க வச்ச உங்களை என்னமா சொல்றது? வித்யா, சஞ்சய், என் அப்பா பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் தான் பேசி ஆகணும். அவருக்காக என்ன தவிர வேற யாராலையும் பேச முடியாது. என்ன பேச விடு. உன் அப்பா பக்கம் அப்படி என்ன நியாயம் இருக்கு? இது வரைக்கும் அவர் யாரையும் கொலை பண்ணலமா. நீங்க தான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை கொன்னுட்டீங்க. அதனால என் அம்மா உசிரே போச்சு. அங்க ஆரம்பிச்சது பிரச்சனை. இப்ப வரைக்கும் முடியல. உதவின்னு வந்து கேட்டவங்களுக்கு கையில இருந்ததெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு வெறும் கையோட நின்னாங்க. என் அம்மாவும் அப்பாவும் அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது சரியான நேரத்துல உங்களால உதவ முடியல. அதனால என் அம்மா உசிரே போச்சு. அது எங்க அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய துரோகமா தெரிஞ்சிருக்கும். ஒரு தாயோட மரணத்தை ஒரு பிள்ளையால தாங்கிக்க முடியுமா? தகப்பன் கைய பிடிச்சு தானா வளர்ந்துட முடியும். ஆனா ஒரு பொண்டாட்டி சாவ எந்த ஒரு புருஷனாலையும் தாங்கிக்க முடியாது. அதுவும் காப்பாத்த வழி இருந்தும் காசு இல்லாம என் அம்மாவை சாவு கொடுத்திருக்காரு. அது அவருக்கு எவ்வளவு வலியை கொடுத்திருக்கும். உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு எங்க அம்மா ஞாபகம் தானே வரும். பொண்டாட்டிய சாவு கொடுத்த புருஷன் நடப்பிடந்தா. என் அப்பாவும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரு உங்க மேல கோவத்துல இருக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குமா? ஆனா நீங்க என் அப்பா மேல இவ்வளவு கோவத்துல இருக்க அவசியமே இல்ல. அதுக்கு எந்த நியாயமும் இல்ல. என் அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு உதவி செய்யாம சுயநலமா இருந்திருந்தா அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அதை யோசிச்சு பார்க்கும் போதெல்லாம் என் அப்பாவுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அப்போ அதுக்கு பதிலா உன் அப்பா என்ன கொன்னு இருந்தாலும் சரின்னு சொல்ற, அப்படிதானே? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா உங்களுக்கு முன்னாடி நான் நின்னு இருப்பேன். என்ன தாண்டிதான் அவர் உங்களை தொட்டு இருக்க முடியும். ஏன் உசுர கொடுத்தாவது உங்களை நான் காப்பாத்தி இருப்பேன். ஏன்னா எனக்கு நீங்களும் முக்கியம், என் அப்பாவும் முக்கியம். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ கடைசி வரைக்கும் அவன் கத்தி எடுத்துட்டு என்ன குத்த வந்தத தப்பு இல்லைன்னு சொல்ற? அது தப்புதான். அத நான் எப்பவும் நியாயப்படுத்த மாட்டேன். ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களால அவரை விரோதியா பார்க்க முடியாது. எப்பவுமே உங்க அப்பா எனக்கு விரோதிதான். அதை யாராலையும் மாத்த முடியாது. பாத்தியாமா, நாம என்ன சொன்னாலும் இவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா நாமெல்லாம் ஏழைங்க, எதுவுமே இல்லாதவங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களை எதிர்த்து எதுவும் செய்ய திராணி இல்லாதவங்க. அதனால இவங்க பார்வையில எப்பவுமே நாம தான் குற்றவாளிங்க. வேதா, அது எப்படி எங்க குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஏய் ஏய், உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. என் உசிரை எடுத்தாலும் உன்னை நான் எதிர்த்துதான் நிப்பேன். டேய் சந்திரமோகன், நீ உங்க அப்பனும் தான்டா எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் குடும்பத்தோட நிம்மதியை அழிச்சிட்டீங்களாடா. மாணிக்கம், நீயாவது நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடா. நான் யாரும் கெட்டு போகணும்னு எதையும் செய்யலடா. போதும்டா, போதும். நீ எனக்கு செஞ்ச நல்லதுலாம் போதும். நான் உன்கிட்ட ஏதாவது உதவி கேட்டனா? இல்ல என் பொண்ணை உன் பையனை கட்டி வைக்க சொன்னா? நல்லது செய்யறேன்னு என் பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டியடா.
உன் குடும்பத்தோட ஒட்டு வேண்டாம், உறவு வேண்டாம் தானே நாங்க மொத்தமா விலகி இருந்தோம். நான் ஊர்ல இல்லாத நேரம் எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே. டேய், தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு உன் பொண்டாட்டி எங்க 2 பேரையும் குற்றவாளி ஆக்குறா. வேதா, டேய் ஏய், அவ கேக்குற கேள்விக்குல நீ என்னடா பதில் வச்சிருக்க? என்ன பதில் வச்சிருக்க? இங்க பார், என் பொண்டாட்டி செத்து போனதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த உறவுனா அது என் பொண்ணுங்க மட்டும்தான். அதுங்க வாழ்க்கையை நாசமாக்கி வச்சிருக்கேடா. அத பாக்குற ஒரு தகப்பனா எனக்கு எவ்வளவு கோவம் வரும், எவ்வளவு கோவம் வரும். உன் விரோதி சகுந்தலா குடும்பத்துல நான் உனக்கு தெரியாம உன் பொண்ணை கட்டி கொடுத்திருந்தா நீ என்ன சும்மா விட்டுருப்பியா? சொல்லு. நீ என்ன சும்மா விட்டாலும் உன் பொண்டாட்டி என்ன எரிச்சு கடலை கரைச்சிருக்க மாட்டா? டேய், இப்படிப்பட்ட ஒருத்திக்கு ஒரு மருமகளா என் பொண்ணு எப்படி வாழ முடியும்? இவ என் பொண்ணுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவளை கொண்டு புதைச்சிட்டு காணாம போயிட்டான்னு தகவல் சொல்லிருப்போம் பொண்டாட்டி, தெரியுமா? ஏய், நீ வித்யாவோட அப்பாங்கிறதால இவ்வளவு நேரம் நீ பேசுனதெல்லாம் பொறுமையா கேட்டு போயிட்டு இருந்த. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இதுக்கு மேல என் அம்மாவை பத்தி தப்பா பேசுன அவ்வளவுதான் சொல்லு. சஞ்சய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? சொல்லுவியா? சொல்றா பாப்போம், சொல்றா. அப்பா, விடுமா? என்னமோ இவனோட அம்மா ரொம்ப நல்லவ மாதிரி ரொம்ப ரோசப்படுறா. ஊர் அடிச்சு உலையில போற சதிகாரி இவகிட்ட நான் அடங்கி பேசணுமா? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. ஆமாடா, நான் முட்டாள் தான். நீ என் பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணி இருந்தோம். நான் உன்கிட்ட இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருந்தேன் பாரு, நான் முட்டாள் தான்டா. ஏய், என் பொண்ணு தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. எங்க அம்மா சொன்னது உண்மைதாயா. உன்ன மாதிரி கேவலமான முட்டாளுங்களா வெளியில நடமாடவே கூடாது. நீ எல்லாம் நிரந்தரமா ஜெயில இருக்க வேண்டிய ஆடு. டேய், என் பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்றியா? நிறுத்தியா சும்மா. யாரையும் உன் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கனா? இந்த மொத்த குடும்பமும் உன் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தான் இவ்வளவு நாளா போராடிக்கிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்காம குதிக்கிற. யோ, இந்த பார், நான் ஒன்னும் விரும்பி போயில உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல. உன் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ள ஒரு அக்யூஸ்ட். அவன் கிட்ட இருந்து வாழ்க்கையை காப்பாத்தான் நான் தாலி கட்டினேன். அதுவும் நானா கட்டல, என் தாத்தா என் காலை பிடிச்சு கெஞ்சினார். அந்த ஒரு காரணத்தினாலதான் இவன் கழுத்துல நான் தாலி கட்டினேன். ஒரு பொண்ணு வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு என் தாத்தா வார்த்தைக்காக மட்டும்தான் நான் தாலி கட்டினேன். என் அம்மா தான் எதிரியா நினைக்கிற உன் பொண்ணுன்னு தெரிஞ்சும் படிப்பு அந்தஸ்துன்னு எதுவுமே கிடையாது, எனக்கு ஈக்குவலும் கிடையாது அவ. அப்படி தெரிஞ்சும் நான் தாலி கட்டின பார். தாலி கட்டினது மட்டும் இல்லாம இப்ப உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கொடுத்திருக்கேன். அமெரிக்கால பிசினஸ் ஸ்டடிஸ் படிச்சுட்டு வந்த எனக்கு என் அம்மா எங்கெல்லாம் பொண்ணு பார்த்தாங்க தெரியுமா உனக்கு? ஆனா நான் ஸ்கூலுக்கே போகாத, எழுத படிக்க தெரியாத உன் பொண்ணுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தேங்க. அதோட நான் என் அம்மாவை ஏமாத்தி இப்ப வரைக்கும் அவளை நான் இந்த வீட்டுல வாழ வச்சிருக்கேன். யோ, ஒவ்வொரு நிமிஷமும் அவளை இந்த வீட்டுல நிரந்தரமா வாழ வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? எதுவுமே புரியாம சும்மா குதிச்சுக்கிட்டு இருக்க. யோ, வித்யா மேல தப்பு இல்ல. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு போய் பொண்ணா பிறந்தா பாரு, அவ விதி மேலதான் தப்பு.
என்னைக்கோ நடந்த ஒரு விபத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் நீதான் எங்க அம்மாவை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க பாரு. உன்னோட இந்த கீழ்த்தரமான புத்தியால நீதாயா உன் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்க போற. நிறுத்து சஞ்சய். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன தொட்டு தாலி கட்டின புருஷனை கூட பார்க்க மாட்டேன். வித்யா, இப்ப நீ எதுக்கு என் மேல கோவப்படுற? நான் ஒன்னும் தப்பா பேசலையே. இப்ப நான் அவருக்கு புரியுற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ பேசினது தப்புன்னு கூட உனக்கு புரியலல? அப்போ இதெல்லாம் சும்மா கோவத்துல வந்த வார்த்தை இல்ல, உன் மனசுல ஆழமா ஊறி போன வார்த்தைங்க, அப்படிதானே? என்ன சொன்ன? நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்தியா? எழுத படிக்காதவன்னு தெரிஞ்சும் இவ்ளோ கேவலமானவரோட பொண்ணுன்னு தெரிஞ்சும் எனக்கு வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்றல நீ? வாழ்க்கைங்கிறது இறக்கப்பட்டு கொடுக்கறதுல இஷ்டப்பட்டு வாழ்றது. ஆனா நீ இத்தனை நாள் என் கூட அப்படி வாழலன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் சஞ்சய். வித்யா, என்ன பேசுற நீ? ஆமா, நான் படிக்காதவதான், எழுத தெரியாதவதான், உன்ன மாதிரி வெளிநாட்டுல பெரிய படிப்பெல்லாம் படிச்சவன கட்டிக்க தகுதி இல்லாதவதான். ஆனா இதுக்கெல்லாம் யார் காரணம்? என் அம்மாவோட சாவு, என் குடும்பத்தோட வறுமை. வித்யா, அவ ஏதோ ஒரு ஆத்திரத்துல ஆவேசமா பேசிட்டாமா? இல்லங்க, அவரு நிதானமா தான் பேசியிருக்காரு. என்ன பேசுறோன்னு தெரியாம பேசுறதுக்கு அவர் என்ன குழந்தையா? ஐயோ, அமெரிக்காவுல படிச்சவரு இத்தனை நாள் என் படிப்பை சொல்லி என் தகுதியை சொல்லி வேதமா என்ன கேவலமா பேசும்போது கூட எனக்கு இவ்வளவு வலிச்சதில்ல. ஆனா உன் வாயில இருந்தே அந்த வார்த்தை வந்துச்சு பாத்தியா, ரொம்ப வலிக்குது. இதுக்கு நீ என்ன ஆரம்பத்துல இருந்த மாதிரியே வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். என்னை விட்டு நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்திருக்கலாம். இவ்ளோ நாள் நம்பிக்கையா என் கூடவே இருந்துட்டு ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் உடைச்சிட்டல. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா இத்தனை நாள் என் கூட இருந்த, என்ன பிரச்சனை வந்தாலும் கூட நிப்பேன்னு உன்னைய உலகம்னு நம்பிட்டு இருந்தேனே. ஏதோ எங்க புத்திய காட்டிட்டோம்னு பேசுற. எங்க கிட்ட என்ன கேவலமான புத்திய கண்டுபிடிச்சிட்ட. எனக்கு வாழ்க்கை கொடு சஞ்சய்னு நான் உன் காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருந்தேனா? இந்த தாலின்னு என் கழுத்துல கட்டின அடுத்த நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் உனக்கு உண்மையா வாழ்ந்துட்டு இருக்க. என்ன நீ இவ்வளவு சீப்பா நினைச்சிட்டல நீ? வித்யா ப்ளீஸ், நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல. வித்யா, அவன் ஏதோ உங்க அம்மாவை தப்பா பேசின கோவத்துலதான் அப்படி. ஆமாமா, அவன் கோவத்துல தான் பேசினான். அதனாலதான் அது என்னால தாங்கிக்க முடியல. ஏன்னா கோவத்துல வர வார்த்தை எப்பவும் உண்மையாதான் இருக்கும். நான் தான் இத்தனை நாள் இது புரியாம இருந்திருக்கேன். இல்ல வித்யா, சொல்றத கேளுமா. நீங்க இதுல தலையிட வேண்டாம். இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடக்கிற பிரச்சனை. நாங்க பேசிக்கிறோம். அது எப்படி மனசுல இப்படி ஒரு நஞ்ச வச்சுக்கிட்டு என்கிட்ட அவ்வளோ பாசமா இருக்கிற மாதிரி உன்னால நடிக்க முடியுது? இல்ல வித்யா, நான் அப்படி சொல்லல. நான் ஏற்கனவே நடந்த விஷயத்த சொல்லி காட்டினேன். ஏய், அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷனுக்கு இவ்வளவு நேரம் அதைத்தான் பேசிட்டு இருக்கேன். இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கேனே, நான் உன் குடும்பத்துக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லி காட்டல. நானும் அப்படிலாம் சொல்லி காட்டி என்ன நியாயப்படுத்திருக்க முடியும் தானே? நான் அதை செஞ்சேனா? ஆனா நீ உன்னையே நம்பிட்டு இருந்த உன் பொண்டாட்டி கிட்ட உனக்கு நான் வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கேன்னு சொல்ற. நாங்க பணத்துல உங்களை விட குறைஞ்சவங்களா இருக்கலாம், ஆனா தன்மானத்துல எந்த வகையிலயும் குறைஞ்சவங்க இல்ல. நீ போட்ட பிச்சை வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சஞ்சய். இப்போ அவன் என்ன தப்பா சொல்லிட்டான்னு நீ இவ்ளோ துடிக்கிற? எப்பவுமே உன்னை ஏமாத்த கூடாதுன்னு நினைக்கிற என்னோட பையன்
உனக்காக இத்தனை நாளும் என்ன ஏமாத்திட்டு இருந்தான். என்கிட்ட பொய் சொல்லியிருக்கான். அத சொன்னதுக்கு அவனையே நீ தப்பா பேசுற. நீங்க எங்க குடும்பத்தை வெறுக்கிறதுக்கு ஒரே காரணம் எங்க அப்பா உங்களை பார்த்து நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கை நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்ன அந்த வார்த்தை தான். அதுதான் உங்களால இப்ப வரைக்கும் தாங்கிக்க முடியல. உதவி செஞ்ச என் அப்பா சொன்ன அந்த வார்த்தையே உங்களால தாங்கிக்க முடியலையே. கட்டின புருஷனே என்ன பார்த்து நான் வாழ்ற வாழ்க்கை அவன் போட்ட பிச்சைங்கிற அர்த்தத்துல பேசினா எந்த பொண்ணால அதை ஏத்துக்க முடியும்? வித்யா, பாம்பு கூட்டம்னு தெரியாம நீ இந்த குடும்பத்துக்கு பாலை ஊத்தி இருக்க. அதான் சந்தர்ப்பம் பார்த்து அத்தனை பேரும் அவங்க முகத்தை காட்டுறாங்க. வித்யா, இப்போவாது இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்க. இவங்க என்னமா உன்ன குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறது? நீ வாமா, நாம போலாம். மாணிக்கம், வித்யாவை யாரும் ஒதுக்கி வைக்கலடா. அவசரப்பட்டு நீயே எந்த முடிவு எடுக்காத. இங்க பாரா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என் பொண்ணுங்க வாழ முடியுமா? இனிமே இவளுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. வீட்டை விட்டு வெளியில போ. வேதா, என்ன வார்த்தை பேசுற? மகமகரி சகரி சனிரி சனிதனித பதனி